வணக்கம். ஈசிஆர்லேருந்து உங்கள் சதீஷுங்க. நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஒரு 28 ஏக்கர் தேக்கு, கொய்யா, மா, விவசாய நிலம் எல்லாம் கலந்தா போல் ஒரு 28 ஏக்கர் ஃபார்ம் லேண்டு ஒன்று பார்க்குறோம். இதாங்க நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி. ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி. ரொம்ப லோ பட்ஜெட்டில் நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. டோட்டலாக 28 ஏக்கரு. இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சர்வீஸ் 2 இருக்குது, ஒரு கிணறு இருக்குது, ஒரு போர்வெல் இருக்குது. இதாங்க நம்ம இது ஃபுல்லாக தேக்கு வச்சுருக்காங்க. இந்த ஃபுல்லாகவே தேக்கு ஒரு 10 ஏக்கரில் தேக்கு மரம் இருக்குது. தேக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1500 தேக்கு மரம் இருக்குது. இப்போ வெட்ரா போல் ஒரு 900 தேக்கு இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 5 ஏக்கரில் விவசாய நிலம் இருக்குது. அடுத்தது புளியா மரம் பார்த்திங்கன்னா ஒரு 5 ஏக்கரில் இருக்குது. வாங்க அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அடுத்து கொய்யா, மா அதெல்லாம் சேர்த்து ஒரு 8 ஏக்கர் இருக்குது. டோட்டலாக 28 ஏக்கரு. இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட் ஆகிருக்கு பார்த்திங்கன்னா, நமக்கு மருவத்தூர் டு திண்டிவனம் போகிற என்ஹெச்சில் ஒலக்கூருன்ற ஒரு ஜங்ஷன் ஒன்று வருங்க. அந்த ஜங்ஷன்லேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி. இப்போ தான் விவசாயம் பண்ணி இப்போ தான் அறுவடை பண்ணியிருக்காங்க. பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணறு பார்க்கலாம். 2 ஃப்ரீ சர்வீஸு, எக்ஸ்ட்ரா ஒரு போர்வெல் இருக்குது. இதாங்க நம்ம கிணறு. தண்ணிலாம் பார்த்தீங்கன்னா நல்ல வளமான ஏரியா. தண்ணி பாருங்கள், இந்த சம்மர்லேயும் ஃபுல்லாக இருக்கு பாருங்கள் தண்ணி. ஸோ தண்ணி பிரச்சனை எப்பயுமே வராது. இதில் பார்த்தீங்கன்னா தென்னை மரங்கள் ஒரு 30 தென்னை மரம் இருக்குது. ஒரு வாட்ச்மேன் ஷெட்டு ஒன்று இருக்குங்க. நல்ல ப்ராப்பர்ட்டி. கொஞ்சம் நம்ம க்ளீன் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. அங்கங்கே நிறைய இந்த செடி, மரம், கொடி எல்லாமே நிறைய வளர்ந்துருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணால் நம்ம ப்ராப்பர்ட்டி நல்லா நீட்டாக இருக்கும். இது பாருங்கள், இதுதாங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த தேக்கு தோட்டம் சொன்னோம் பார்த்தீங்களா, ஒரு 10 ஏக்கரில். இதுதான் தேக்கு தோட்டம். நம்ம இது உள்ளே வந்தாவே நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட், ஒரு அட்மாஸ்பியர் கிடைக்குங்க. ஃபுல்லாக ஒரு காட்டுக்குள்ளே வரா போல் ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும். ஃபுல்லாக தேக்கு மரம். கிட்டத்தட்ட 10 ஏக்கரில் ஒரு 1500 தேக்கு இருக்குங்க. 1500க்கும் அதிகமாக தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு, மாடு, கோழி வளர்க்குறா போல் ஒரு சின்னதாக ஒரு ஷெட் ஒன்று போட்டிருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா மாடு தீவனத்துக்கு வைக்கல் போட்டிருக்காங்க, வைக்க போகிற அருமையான ப்ராப்பர்ட்டி. டோட்டலாக 28 ஏக்கரு. ஒரு நல்ல ஒரு லோ பட்ஜெட்டுங்க. இதோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருடைய விலை 25 lakhs. அதாவது பார்த்திங்கன்னா 25 லட்ச ரூபா ஒரு ஏக்கருடைய விலை சொல்கிறாங்க. பேசலாம். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த 8 ஏக்கரில் கொய்யா, மா சொன்ன பாருங்க. இது மாமரம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மாமரம் இருக்குது. டோட்டலாக மாமரங்கள். அது கொய்யா தோப்பு. இது பார்த்திங்கன்னா இந்த சைடில் கீழெல்லாம் தெரியுது பாருங்கள். இதுதாங்க ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். அந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நீட்டாக லெவல் பண்ணால் சூப்பராக இருக்கும் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டியில் ஒரு ப்ளஸ்ஸு ஒரு என்ன பார்த்திங்கன்னா, இந்த ப்ராப்பர்ட்டி உள்ள பார்த்திங்கன்னா இந்த கிரானைட்டு பாறைகள் நிறைய இருக்குது. கிரானைட் இருக்குது. இதில் வந்து எடுத்துருக்காங்க கிரானைட்டு. அதாவது பார்த்திங்கன்னா லைசன்ஸோடு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இது ஒரு அட்வான்டேஜ் நமக்கு. இதில் பார்த்திங்கன்னா இதுதான் ஃபுல்லாக ஒரு சில இடத்துல கிரானைட் இருக்குது. அது நம்ம பார்க்கலாம் வீடியோவில்.
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொய்யாங்க. இது கொய்யா, தேக்கு, மாமரம், இந்த இது சொன்னோம் பார்த்தீங்களா, புளியா மரம். அது பார்த்திங்கன்னா அது ஒரு 5 ஏக்கர் சொன்னேன். இது அந்த சைடில் இருக்குது பாருங்கள், லெஃப்டில். இதுதான் அது. நல்ல ப்ராப்பர்ட்டி. எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா நல்லா க்ளீன் பண்ணிட்டு இதில் வர்ற மரங்களை நம்ம வெட்டினாவே பார்த்திங்கன்னா நல்ல ரேட்டுக்கு நம்ம சேல் பண்ணலாம். இதாங்க அந்த கிரானைட் வந்து அவங்க எடுத்தது கல் பார்த்திங்கன்னா இதுதான் அந்த பாறை. இருக்கு பாருங்கள், தெரிந்து பாருங்கள். இதெல்லாம் தான் எடுத்துருக்காங்க. அவங்க லைசன்ஸோடு தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. நம்ம எடுத்தோம்னா நமக்கும் அந்த லைசன்ஸ் அவங்க ரினியூவல் பண்ணி கொடுப்பாங்க. டோட்டலாக 28 ஏக்கருங்க. என்ஹெச்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டி தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.